சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைதடி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வார். எந்த வியாதிகளாக இருந்தாலும் எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா பலவீனத்திலிருந்தும் இயேசு உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பலவீனங்கள் இயலாமைகள் அனைத்திலிருந்தும் இன்று ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தயவு செய்து வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திற்கு நேராக நாம் வேத புஸ்தகத்தை தயவு செய்து நாம் திருப்பிக் கொள்வோம். லேவியர் 6ஆம் அதிகாரம் தயவு செய்து 13வது வசனத்திற்குள்ளாக நாம் வாசிப்போம். வாசிங்கம்மா. பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அணைந்து விடல் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த லேவியர் ஆகமத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பலி செலுத்த வேண்டும், எந்த விதத்திலெல்லாம் இறைவனாகிய கடவுளுக்கு ஆராதனை செலுத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து இந்த லேவியர் புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த பகுதியை பாருங்க, இதை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பலிபீடம் எப்போதும் எப்படி இருக்கணுமா, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பலிபீடம் எப்படி இருக்கணுமா, எரிந்து கொண்டே இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு தேவைக்காக எரிந்து கொண்டிருப்பது அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா, பெயர் அளவில் இந்த பயணமானது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட, அந்த பலிபீடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது,
பவுலடியார் மிக தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் எடுத்து வாசிங்க. ரோமர் 12:1. சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபத்தில் பங்கெடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் ரைட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம், அப்படி தானே? அதுக்குன்னு என்ன வச்சிருக்கிறோம்? ஒரு எல்லையை நாம் வரையறுத்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நல்ல ஆவியில் நிரம்புகிறோம், கடவுளை போற்றுகிறோம், புகழ்கிறோம். சில நேரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வரங்கள், தானங்கள், கனிகள், இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறீங்க, பாராட்டுகள், ஆமென். ஆனால் இந்த உலகத்தோடு கொஞ்சம் சேரும்போது நீங்களும் நானும் கூட என்ன ஆயிருந்தோம்? கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே குட்டையில் ஊர்ன மட்டையாகி அப்புறம் மட்டையாகிருந்தோம். அல்லேலூயா. திரும்ப பாருங்களேன், நம்மளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளை நோக்கி பயணிக்கிற இந்த உன்னத அனுபவத்தில் மீண்டும் எழுந்து பிரகாசிப்பது என்பது சில நேரங்களில் முடியாததாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நிறைய நல்ல ஜெபத்துக்கு வருகிறோம், ஒரு தேவை நிறைவேற வேண்டும், கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பேரை சொன்ன அற்புதங்களுக்கு பஞ்சமா? சொல்லுங்க, பஞ்சமா? போன வாரம் வியாழக்கிழமை குளையன்கரிசிலிருந்து ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க நம்ம ஏற்கனவே நற்செய்தி நடுவதில் தியானம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர்கள் வந்தாங்க. வரும்பொழுது அவர்களுக்கு குழந்தை இல்லை, 7 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லை. மருத்துவர்கள் பல விதத்தில் சொல்லிட்டாங்க. கணவனும் மனைவி மிக துக்கத்தோடு வந்தாங்க. அதனால் ஏன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க சில இதில் திட்டும்போது என்ன செய்வாங்க, அதே பலகீனத்தை சொல்லி அந்த அம்மாவை காயப்படுத்தி டிப்ரெஷன், மன அழுத்தத்தோடு வந்தாங்க. அப்போ அந்த தியானம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த சகோதரி பங்கெடுத்தாங்க. அவர்களுக்கு சில கவுன்சிலிங், ஆலோசனை கடவுள் என்னை பயன்படுத்தி அந்த இடத்துல கொடுக்க வைத்தார். அப்போ ஜெபம்லாம் முடிந்தது. ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் அப்புறம் கொடுத்துருக்கிறார். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க இந்த ஒரு சில வருஷங்கள் கடந்து விட்டது. அப்போ வந்தாங்க. என்னம்மா அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, வந்தவுடனே, பிரதர் என்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம், நம்ம தியானத்தில் உங்களை பார்த்தா ஞாபகம் இருக்குது. அப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எனக்கு இப்போ 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த 7 ஆண்டுக்கு பின்பு அந்த தியானத்தில் பங்கெடுத்துட்டு போய் உடனடியாக ஆண்டவர் எனக்கு அந்த பிள்ளைகளை தந்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு, இப்போ எதுக்கு வந்தேன் அப்படின்னா, 2 மார்பகத்திலும் கட்டி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ சொன்ன உடனே இவங்களுக்கு மைண்ட் என்ன வந்துச்சுன்னா, ஒரு வசனம் அவர்களுக்கு ஞாபகத்தில் வந்துச்சான். அந்த வசனம் ஞாபகத்தில் வந்து, நீ முதல்ல போய் என்ன செய்ய, சாட்சி சொல்லு அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு ஏவி அவங்களுக்குள்ள ஒரு உந்துதலை கொடுத்தார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க. ஒன்று அப்படி கடற்கடன்னு அழுதாங்க. ஒன்று கூட வந்த சகோதரி சொன்னாங்க, இவன் மயங்கி விழுறா, நடுங்கி போகிறா, அப்படியே கால் கையெல்லாம் விடவிடன்னு இருக்குது. நான் சொன்னேன், கொஞ்சம் பேசிட்டு, கவலைப்படாதம்மா, உனக்கு கட்டியெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உன் மார்பில் இருக்கிற கட்டியை விட கடவுள் பெரியவர். நான் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவேன், உன் பிரச்சனையை விட கடவுள் பெரியவர். ஒன்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஒன்றும் பயப்படாத, நீ போய் ரிப்போர்ட் எடு. பிரைஸ் தி லார்ட். அப்போ முடிந்தது. அவங்க சனிக்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர், நான் நேற்று வியாழக்கிழமை ஜெபத்துக்கு வந்தேன். நான் நேற்று தினத்துக்கு போயிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ண முடியலை. ஏன்னா நாங்கள் கோதையாருங்கிற பகுதியில் தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பெரிய ஆச்சரியம் பிரதர். என்னம்மா, நான் பயந்தேன், நடுங்கினேன், 2 கட்டி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன்லேயும் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் இப்பொழுது நான் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து விட்டு வந்து நான் ரிப்போர்ட்டுக்காக திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணால் அதில் அந்த கட்டி நாங்கள் நினைத்தபடி அந்த டாக்டர் சொன்னபடி இல்லை, அது சாதாரண நீர்க்கட்டியாய் மாறிவிட்டது. டேப்லெட் போட்டால் கரைஞ்சி போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏமா நீ இப்படி பயப்படுறேன்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் எங்களை ஆச்சரியப்படுத்தும்படி நடந்தார்கள். கடவுள் அங்கே அற்புதம் செய்தார். அப்போ நம்ம ஒன்றும் பண்ணலை, கடவுள் தான் அற்புதம் செய்கிறார். எந்த போதகரும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அற்புதம் செய்ய. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஊட்டும் வார்த்தைகள் உங்கள் ஜெபத்தோடு கொஞ்சம்
ஒரு என்னது நம்ம கிடக்கிற கல்லை லேசாக தூக்குறதுக்கு என்ன வேணும்? கடப்பாரை வேணும். அதுக்கப்புறம் அதை நம்பி விட்டோம்னா ஒரு ஜாக்கி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. உங்களை ஒரு உந்தி தள்ளுகிற சக்தியாக கடவுள் ஊழியர்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, கடவுள் நல்லவர், நல்ல கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருங்க. அப்போ நான் சிந்தித்து பார்க்கிறேன், நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அவிந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி பிராபலத்திலேயே இருந்து என்ன கடவுள், என்ன ஆண்டவர், என்ன செய்தார், அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? எரிகிற தீ எரியாம அடுப்பு அணைஞ்சே கிடந்து நாங்கள் யார் தூங்குவா? பிசாசு தூங்கும். நம்ம வீட்டில் அடுப்பை மூடி போட்டுருங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் அடுப்பு அவிஞ்சு போச்சுன்னா அங்கே யார் இருக்குன்னா பூனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? பூனை போய் ரொம்ப கதப்பாக என்ன செஞ்சுக்கிடுவார்? உள்ளே படுத்துக்கிடுவார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவிந்து போனால் நீங்கள் ஜெபத்தை ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் ஜெபிக்க வேண்டாம். ஜெபம் என்பது உங்களுக்குள் எரிய வேண்டிய அக்கினி. பிரைஸ் தி லார்ட். ஜெப வாழ்வு என்பது எனக்குள் அது எப்போதும் அனலாக பற்றி எரிய வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ அக்கினி நமக்குள் பற்றி எரிய வேண்டும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் யாரு? உயிருள்ள பலி. சொல்லுங்க. அப்படிதானே? பவுல் என்ன சொல்றாரு? உயிருள்ள பலியாக உங்களை நீங்க படைக்கணும். அல்லேலூயா. அப்ப உயிருள்ள பலிபீடமா நீங்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பலிபீடத்தில் என்ன எரியணும்? அக்கினி எப்போதும் எரிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நீங்க தயவு செய்து நீங்க எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உள்ளும் புறமும் கண்கள், தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாய் ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் வர இருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடைவிடாது துதித்து பாடிக்கொண்டே இருந்தன. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னது டைமிங் இருக்கா? போட்டிருக்கா 6 மணி முதல் 7 மணி, 10 மணி முதல் 11 மணிக்கு, அப்படித்தானே போட்டிருக்கா? சிலர் கல்யாண பத்திரிகையில் போட்டிருப்பாங்கல்ல 10 மணிக்கு மேல் 10:30க்குள் அப்படிலாம் போட்டிருப்பாங்கல்ல. அப்படி ஏதாவது டைமிங் போட்டிருக்கா? இல்லை. எப்படி போட்டிருக்கு? அல்லும் பகலும் தூயவர் 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 என்று ஆண்டவருடைய பிரசன்னம், மகிமை, மாட்சியை துதித்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். கை தட்டுங்க பாப்போம். அதனாலதான் பவுலடியார் எழுதுறாரு, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், நீங்கள் தயவு செய்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தில் படிங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். எப்போதும் என்ன எப்படி இருக்கணுமா? எப்போதும் நல்ல வாசிங்க. எப்போதும் இடைவிடாது என்ன நடந்தாலும். அப்ப 3 காரியம் எப்போதும் நடக்கணும். சொல்லுங்க, எப்போதும் நடக்கணும். என்னது? எப்பொழுதும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். முடியுமா? சொல்லுங்க. கையில் ஒரு 5 பவுன் வளையல் 4 வளையல் மாட்டும்போது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. அதே வளையல்ல ஒரு வளையல் கலத்த வேண்டியது வந்துட்டுனா சொல்லுங்க என்ன ஆயிருது? 5 பவுனை மாட்டும் போது என்ன சந்தோஷம்? 1 பவுனை பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கலத்தணும்னா நான் கடவுள், நான் ஆண்டவர், நான் வீட்டுக்காரன், நான் புள்ள, என்னம்மா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி என்ன செஞ்சிருது? குறைஞ்சிருது. ஆனால் பவுல் சொல்றாரு, நீங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க.
இடைவிடாமல் ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? உங்க ஜெபம் எப்படி இருக்கணுமா? அதுக்கு அளவீடெல்லாம் கிடையாது, அதுக்கு கால நேரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இடைவிடாமல் ஜெபியுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது, எப்போதும். அப்ப எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி, இடைவிடாமல் ஜெபம். அடுத்து, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறணும். கிடைச்சாலும் நன்றி சொல்லுங்க, கிடைத்தாலும் நன்றி, கிடைக்காட்டாலும் நன்றி, கொடுத்தாலும் நன்றி, கொடுக்காவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுவேன். இதுதான் கிறிஸ்து வழியாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இயேசு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற திருவுளம். கைத்தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நீங்கள் 3 காரியம் தயவு செய்து செஞ்சுருங்க. பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன முகத்தை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்கிறது முதல்ல ஸ்மைல். சரி, பார்க்கும்போது இப்படி பார்க்கப்படாது. அல்லேலூயா. சொல்லுங்க, முதல்ல பார்த்து சொல்லுங்க. நீங்கள் எப்போதும் மகிழுங்கள். இதுதான் உங்கள் பிரச்சனையை உங்கள்கிட்ட இருந்து அகற்றுவதற்கு முதல் வழிமுறை. பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன செய்யுங்க? மகிழ்ச்சியா இருக்கு. நான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அருட்சகோதரி அவர்களுக்கு திடீர்னு மருத்துவமனையில் அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. திடீர்னு பார்த்தா அவர்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு வேதனையாக இருந்திருக்கும். கேன்சர், தனக்கு ஒரு கேன்சர் என்று சொல்லுவது யாரும் உடனே சொத்துரமையா நன்றி ஐயா அப்படின்னா யாரும் நினச்சி போகிறதில்ல, பாட போகிறதில்ல. அவன் இத்து போயிடுவான், உடனே உடஞ்சி போயிடுவான். அப்போ இவங்க மனசில், நான் ஒரு அருட்சகோதரியாக நான் ஒரு ஆண்டோடைய பணியெல்லாம் செய்தும் கூட எனக்கு இந்த வியாதி வந்துட்டேன் அப்படின்னு கேள்வி. அவங்க ரூமை விட்டே வெளியே வரல, ரூம்லேயே முடங்கி போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ரூம்லேயே அப்படி முடங்கி போயிட்டாங்க, அப்படி வெளியே வரவே இல்லை. ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு குருவானவர் அவர்களுக்கு இருந்தார். அப்போ அந்த குருவானவருக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டு, சிஸ்டர் வெளியே வர மாட்டேங்காங்க, ரூம்லேயே முடங்கி போயிட்டாங்க. அப்போ அந்த அருட்சகோதரி அந்த குருவானவர் போய் சந்தித்தார். அப்போ சந்தித்து அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். சிஸ்டருக்கு ஒரு மனவேதனை. உடனே சிஸ்டருக்கு அதை ஃபார் சொன்னார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் கடவுள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் எவ்வளோ காலம் இருப்பீங்க தெரியாது, ஆனால் இருக்கிற காலத்தை நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். இதே உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளையும் போய் சந்திங்க 3 நாள். என்னை அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த சிஸ்டர் 3 நாட்கள் அங்கே இருந்த ஒவ்வொரு நோயாளிகளாக சந்திக்க ஆரம்பித்தாங்க. இவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது தனக்கு 60 வயசு. ஆனால் அங்கே பார்த்தா 5 வயதிலேயே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பிள்ளைங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் கணவனை மனைவியை அந்த வியாதிக்காக பலவீனத்தோடு வந்திருக்கிறார்கள். இப்போ 3 நாட்கள் அவர்கள் பயணித்த பொழுது தெரிந்தது, தன்னை விட துயரப்படுகிறவர்கள் ஏராளம். இப்போ அந்த குருவான சொன்னார், முதலாவது நீங்கள் இனி இருக்கும் காலத்தில் கடவுள் உங்களுக்கு கொடுத்த நன்மையை, நல்லதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவங்களோடு போய் சிரிங்க, அவங்களோடு பேசுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார்னு சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இந்த அருட்சகோதரியானவர் அவங்க இருந்த அந்த சிகிச்சை காலத்திலே ஒவ்வொரு ரூமாக தேடி போய் மற்றவர்களிடத்திலே கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேச ஆரம்பித்தார். இவங்க முகம் எப்போதும் பிரகாசமா இருந்துச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஹாப்பியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவு என்னானது அப்படி அதான் முக்கியம். இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்த மற்ற நோயாளிகளை சந்தித்தார்கள். பல மணி நேரம் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. அவங்க போய் சந்தித்து பேச பேச அவருடைய முக தோற்றம் மாறியது. அல்லேலூயா. இவர்களுக்கு பெரிய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட வேற ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்போ அங்கே அனுப்பப்பட்டு அங்கேயும் எல்லாத்தையும் சிரித்து பேசுகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, உங்களோட டாக்டர் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? இல்லை, எனக்கு ரிப்போர்ட்டில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இல்லை, உங்களை பார்த்தா நோயாளி மாதிரியே இல்லை. அவங்க சொன்னாங்க, என்னை விட எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் அழுதுகிட்டு இருந்தேன்,
இப்போ எல்லாம் கடவுள் மாற்றிடுவார், சந்தோஷமாக இருக்கிறேன். கடைசியில் ஒரு 3 மருத்துவர்கள் சேர்ந்து அவர்களுக்கு பரிசோதனைகளை முடித்து அவர்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட், அவருடைய சரீரத்திலே கேன்சர் என்ற வியாதி இல்லை. ஆரோக்கியமாக அவர்கள் இருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு நலம் கொடுத்திருக்கிறார். அப்போ மருத்துவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய பழைய ரிப்போர்ட் படி உங்களுக்கு என்ன இருக்குது. ஆனால் இது இல்லை. ஏன்? அவங்க சொன்னாங்க, முதலாவது என் இருதயத்திலே கடவுள் சந்தோஷத்தை கொடுத்தார். நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையிலே நான் துவண்டு போய் அறைக்கதவை அடைத்து கொண்டு கிடந்தேன். கடவுளை வெறுத்தேன், எல்லாரையும் வெறுத்தேன். ஆனால் அதை தாண்டி இறைவன் நல்லவர் என்பதை உணர்ந்து பிறரோடு நான் பகிர ஆரம்பித்தேன். என்னுடைய வியாதியிலிருந்து கடவுள் என்னை குணப்படுத்தினார். கைத்தட்டி. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் யாராவது சில பலகீனங்களால், சில வியாதிகளால், சில வலி வேதனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவாராக. கைத்தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க பாருங்க, இடைவிடாது ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, நல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய காரியத்தை சொல்ற விட உங்களுக்கு இந்த பேசிக்கான காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இடைவிடாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது பல நேரங்களில் இல்லாமலே போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு தகப்பனார் சொன்னார் இந்த சம்பவத்தை. என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய வீட்டில் நடந்த சம்பவம். அப்போ அந்த தகப்பனார் சொன்னார், அவருடைய மகன் ஒரு விபத்துக்குள்ளாக அவன் சிக்கி கொண்டான். சிக்கி கொண்ட பொழுது அந்த மகன் விபத்தில் கிடக்கிறான். மாட்டினதுனால அவனுக்கு கோமா, சுயநினைவு இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அப்போ சுயநினைவு இல்லாமல் போன பொழுது அந்த தகப்பனாருக்கு கடவுள் மேலே கோபம். வீட்டுக்கு வந்தார், எல்லா படத்தையும் அடித்து உடைச்சாரு. கடவுள் மேலே கோபம் வந்துடும். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். மனுஷனுக்கு பிரச்சனை வரும்பொழுது அப்படி தான் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி பாருங்க, நல்ல ஒரு ஆண்டவரை நம்புகிற அம்மா. அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம பையன் விபத்தில் மாட்டிக்கிட்டான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அவர் சொன்னாரா, இனிமே என் கண்ணு முன்னால் ஜெபம் பண்ண உன்னை என்ன செஞ்சிருவேன், கொன்னே போடுவேன் அப்படின்ட்டாராம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த சூழ்நிலையிலே அந்த தாயார் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் அவருடைய கணவர் இந்த அம்மாவை போய் திட்டினாராம். அவர் திட்டிகிட்டே தான் இருக்கிறார், என்ன ஆண்டவர், என்ன கடவுள். ஆனால் இந்த அம்மா ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இடைவிடாமல் ஜெபத்தை நிப்பாட்டலை. சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் தனக்கு அற்புதம் செய்வார், தன் மகனை எழுப்புவார் என்பதிலே அவள் நம்பிக்கையாக இருந்தாள். அல்லேலூயா. ஒரு நாள் அவள் அந்த மகன் படுத்திருக்கிற அந்த கட்டிலின் அருகிலே மகனுடைய அந்த உடல் மீது கை வைத்து அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அவள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அவள் சொல்கிறா, அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவுடைய அந்த சாட்சியத்தை அந்த ஐயா சொல்கிறாரு, என் மனைவி ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். என் மனசில் தோணுது, ஒரு நப்பாசை பிடிச்சவா சொல்லுவாங்களா, சிலர் சொல்லுவாங்களா? அப்படின்னா என்ன நப்பாசனை? என்னது? ஏதாவது நடந்துடாதா, ஏதாவது கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடந்துடாதாங்கிற நப்பாசை. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு நப்பாசையில் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காளே நினச்சிட்டு இவர் வெளியே போயிட்டாராம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாலாம். ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அங்கே நடந்தது என்னன்னா, அவள் மிகுந்த தேவ பிரசன்னத்தில் ஜெபித்த பொழுது அவள் ஒரு காட்சியை காண்கிறார். அந்த அறையில் இயேசு வருகிறார். இயேசு வந்து அந்த மகனே எழுந்துரு அப்படின்னு ஒரு அந்த காட்சியை அவள் காண்கிறாள். இதை கண்டு கொண்டிருந்த பொழுது காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மரண தருவாயில் கிடந்த மகன் எழுந்து அம்மான்னு தட்டுறான். கை தட்டுங்கப்பா. இவர் உள்ள வர்றாரு. இந்த அம்மா பரவச நிலைமையில் இருக்குது. மகன் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இவருக்கு ஆச்சரியம், இவருக்கு நம்பிக்கையே, நம்ப முடியுதா நம்ப முடியலையா, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ அவர் சொன்னார், நான் நினச்சேன் இவ ஒரு அல்ப ஆசை பிடிச்சவளாக இருக்காளே, எல்லாம் டாக்டரே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் இடைவிடாத ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். கை தட்டுங்க. மூன்றாவது,
நீங்கள் என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? உயிருள்ள பலிபீடம் எப்படி இருக்குன்னா எல்லா நேரத்திலையும் நன்றி சொல்ல முடியுமா? முடியுமா? எனக்கு தெரியலை. என்ன முடியுமாம்மா? முடியும். ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, முள்ளு குத்துனவனுக்கு தான் வழி தெரியும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. சரி, என்ன ஆனால் முடியும். என்ன முடியணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கெத்செமனி தோட்டத்தில் இயேசு தன்னுடைய இரத்த வேறு உயர்த்தார். அவருக்கு பாடுகளெல்லாம் காண்பிக்கப்பட்டோன்னு ஆண்டவரே சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தாலும், எந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நம்ம நினைத்த காரியம் நடக்கலை. நம்ம ஒருவேளை நம்ம பிள்ளைய நல்ல ஒரு காரியத்தை நம்ம நல்லது நடக்கணும் திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். ஆனால் நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறோம். ஆனால் பார்த்தா கற்பனையே பண்ண முடியல பிள்ளைக்கு நடக்கிற சில வேதனைகள். அநேக பெற்றோர் அழுதுகிட்டு இருக்காங்க. சிலர் நேர கேள்வி கேட்குறாங்க, என்ன பிரதர் கடவுள், என்ன ஊழியம், நான் ஊழியத்தை நிப்பாட்டிட்டோம்னு சொன்னவங்களாம் என்கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, உனக்கு எதிர்மறையாக எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுதும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் முடியுமா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம், கஷ்டம்தான். என்ன கஷ்டம்தான். ஆனால் சாத்ராக், மேஷாக், அபேத்நகோ எரிகிற தீச்சூளையில் போடப்பட்டார்கள். ஆமென். ஆனால் அவர்கள் கடவுளை போற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம வேதத்தில் சொல்றோம், பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த ராத்திரி வேளையில் அவர்கள் கடவுளை புகழ்ந்தார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய பிசினஸ், வேலை காரியம் எல்லாத்திலையும் நல்லா வளர்ந்து வரும் பொழுது திடீர்னு ஒரு நஷ்டத்தை சந்தித்தாராம். அல்லேலூயா. அப்போ அவருடைய மனைவி கூட அவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருடைய நண்பர்கள் சில பேரில் பல பேர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தவறாமல் தேவ பிரசன்னத்தை உட்கார்ந்து கைகளை விரித்து, ஆண்டவரை இந்த சூழ்நிலைக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. அப்போ இவருடைய நிலைமையை பார்த்து ஒருவர் கேட்டார், இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? அவர் சொன்னார், ஆமாம், என் மனைவி போனாலும், என் உறவுகள் போனாலும், நண்பர்கள் போனாலும், நான் சம்பாதித்தெல்லாம் இழந்தாலும் கடவுள் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். ஏன்பா நம்பிக்கைக்குரியவர்? அவர் சொன்னார், எதுவுமே நான் கொண்டு வரல, எதுவும் எனக்குரியதல்ல, கொஞ்ச காலம் கடவுள் கொடுத்தார், இப்போ கடவுள் ஏதோ விருதத்தில் எடுத்திருக்கிறார், அதெல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தை அவர் இழக்கவில்லையா? அல்லேலூயா. அவர் சொன்னார், பிரதர், என்னை யார் எப்படி நினைச்சாலும் சரி, ஆண்டவரை நான் போற்றினேன், ஆண்டவரை நான் புகழ ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். விளைவு என்ன? அவருடைய ஏமாற்றங்களில் ஆண்டவர் அவரை விடுவித்தார். கைத்தட்டங்க பாப்போம். அவருடைய ஏமாற்றங்களில் ஆண்டவர் அவரை விடுவித்தார். அவர் சொன்னார், என் மனைவி என்னிடத்தில் திரும்பி வந்தா, என்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தனோ அதற்கு பதிலாக யோபு 2 மடங்கு தான் பெற்றார். யோபு எத்தனை மடங்கு பெற்றார்? ஆனால் நான் ஆயிரக்கணக்கான மடங்கு பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இருக்கிற சொத்தின் மதிப்பு பல மடங்கு கடவுள் என்னை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை தொழில் இல்லாமல் வந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வியாபாரமோ வருமானமோ தடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மற்றவங்களால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே, இந்த நிலைமைக்காக உமக்கு நன்றி, என்னுடைய ஏமாற்றங்களுக்கு நன்றி, என்னுடைய தொழிலில்லாத சூழ்நிலைக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நீங்கள் முழங்கால் படியிடுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு கண்களை மூடுங்க. நான் சொன்ன 3 காரியத்தை மறந்துடாதீங்க. உங்கள் பலிபீடம் எப்போதும் எரிய வேண்டும். ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் பலிபீடம் எப்போதும் என்ன செய்யணும்? எரியணும். முழங்கால் படிடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. என்ன? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அன்பக்கா கொஞ்சம் விட்டுருங்க, யாரும் வருவாங்க, வந்து அவங்க உட்காந்து விடுவாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செய்தி ஆரம்பிச்சு யாரையும் தொந்தரப்படுத்தக்கூடாது. கண்களை மூடுங்க, முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடுங்க, 2 கைகளை நெஞ்சில் சேர்த்து வைங்க. உங்கள் மனசை இப்போ ஒருநிலைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக இருக்கிற உங்கள் ப்ராப்ளங்கள், நீங்கள் மகிழ்ச்சியை இழப்புக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற சுமைகள், பாரங்கள், அதை அப்படியே தலைக்குள்ள லோட் பண்ணி நீங்கள் அப்படியே தூக்கி சுமந்துட்டு வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போதும் மகிழ்ச்சியாரு. இயேசு இந்த உலகத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்போதும் மகனே மகளே நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாரு. நான் முதலாவது ஒரு சம்பவம் சொன்னேன். ஒரு அருட்சகோதரி மகிழ்ச்சியோடு பிறர் துக்கத்தை அவள் சந்திக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய துக்கத்தை விட இந்த உலகத்தில் துக்கமாக இருக்கிற ஜனங்கள் ஏராளம், நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லி அந்த அருட்சகோதரி பயணத்தை ஆரம்பித்த பொழுது அவளுடைய துக்கம், அந்த வேதனை மாறி அவள் மகிழ்ச்சியிலே பயணித்த பொழுது அந்த மகிழ்ச்சி அவளுடைய வியாதியை குணப்படுத்தியது. 2வது பாருங்கள், இடைவிடாத ஜெபம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கணும், சிலர் என்ன நினைப்பாங்க, எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டேன், என்ன நடந்துச்சு? பைபிள் சொல்கிறது, ஜெபம் என்பது விதைப்பது. ஒரு விதை வளர்வதற்கு சில காலம் ஆகும். அதனால் விதைச்சது வளரலன்னு அர்த்தம் இல்லை, அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த விதைத்த விதை ஒரு நாள் வளரும் பொழுது அது பல மடங்கு கனி பலனை கொடுக்கும். அதுபோல் ஜெபம் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 3வது, ஆண்டவருக்கு நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் நன்றி செலுத்துங்கள், நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, என் கணவர் குடிகாரனாக இருக்கலாம், உமக்கு நன்றி அப்பா. என் பிள்ளைங்க ஒருவேளை வழி தவறி போயிருக்கலாம், ஆண்டவரே இந்த மகனுக்காக நன்றி, மகளுக்காக நன்றி. உங்கள் பலிபீடம் எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கட்டும். வியாதியில் வந்திருக்கலாம், பலவீனத்தில் வந்திருக்கலாம், இக்கட்டுகளில் வந்திருக்கலாம், கடன் பாரத்தில் வந்திருக்கலாம், சில கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, உமக்கு நன்றி ஐயா, நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஒரு நிமிஷம் நல்ல 2 கையை உயர்த்தணும். 2 கைகளை நல்ல நேரம் உயர்த்தி வாயை திறந்து எல்லாரும் ஸ்துதிப்போம். சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பியருளும். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆமென். அடி வயிற்று பகுதியில் வலியோடு வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த கழுத்து பகுதியில் திருப்ப முடியாதபடி அந்த வலியும் வேதனையோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருவர் நம்ம சமீபத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உங்களுக்கு தைராய்டு அதிகமாயிட்டு உங்களுக்கு என்று ஒரு பயமுறுத்தல் மத்தியில் வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு தொழில் காரியத்தில் இறங்கி அந்த தொழில் நஷ்டமடைந்து போயிருக்கிறது, எதுவுமே வாய்க்க மாட்டேங்கு அப்படின்னு சொல்லுகிற ஒருவருடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த தரித்திர நிலைமை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதத்தின் பாதையை ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில உறவுகளால் சில பிரச்சனை, உறவுகளால் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு மன அமைதியை இழந்து வந்திருக்கிற 2 குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அநேக நேரங்களில் தலைவலி, அந்த தலைவலி என்பது நடு உச்சியில் ஒரு ஆணியை கொண்டு போய் அடித்த மாதிரி வலியும் வேதனை ஏற்படுகிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு இப்பொழுது குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட்.
பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம பலிபீடம் எப்படி எரியணும் சொல்லுங்க? எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் ஜெபம், எப்போதும் துதி ஆராதனை நமக்குள்ளிருந்து எழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியம் நம்முடைய பலிபீடம் எப்போதும் அனலாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாளிலே முதல் காரியம் நமக்கு தெரிய வேண்டும். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முதலாவது எரிய வேண்டிய, இந்த பலிபீடத்தில் எரிய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனுடைய வசனம் நமக்குள் எரிய வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம். நல்லா கவனிக்கீங்களா? யாரா இருக்கிறோம் சொல்லுங்க? கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கும் பைபிளுக்கும் இன்னைக்கு என்ன இல்லை? சம்மந்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் வைத்து இருக்கிறோம். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பைபிள் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, கொண்டு வரலன்னா கொண்டு வந்துடணும். என்ன? சரி, பைபிள் வைத்திருக்கீங்களா? வீட்டில் பத்திரமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பைபிள் வீட்டில் எப்படி இருக்குது? பத்திரமா இருக்குது. சிலர் ஜெபத்துக்கு வந்தால் பைபிளை எடுத்துகிட்டு வாரோம். என்ன, உங்களை யாரையும் கமெண்ட் பண்ணுற நினச்சிடாங்க. என்ன, உங்களை யாரும் வேதனைப்படுத்துகிற மாதிரி இல்லை, புரிந்து கொள்வதற்காக. பைபிள் இருக்குது, வீட்டுக்கு ஒரு பைபிள். அப்படியா? ஆளுக்கு ஒரு பைபிள். சரி, சிலர் பைபிள்லாம் வச்சுருக்குறாங்க. எங்கள் வீட்டில் சில வீட்டுக்கு போனால் போதும், உடனே ஜெபம்னா 5 பைபிள் 6 பைபிள் படிக்க வச்சுருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் இருக்கிறதுனால, பைபிள் வீட்டில் இருக்குதுங்க, டேபிளில் இருக்குது. சில வீட்டில் போனால் அப்படி நல்ல அதுக்குன்னு ஒரு அடையாளம்லாம் வச்சு, அதில் பைபிளை வச்சு, முன்னால் 2 மெழுகுதிரி, நடுவில் ஒரு ஊதுபத்தி குழல் எல்லாம் வச்சு நல்ல சாம்பிராணிலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பைபிளை ஸ்டாண்டில் வச்சுறதுனால ஏதாவது பிரயோஜனம் படுமா? எங்கள் வீட்டில் பைபிள் ஸ்டாண்ட் இருக்கு பிரதர். பைபிள் ஸ்டாண்டில் வைக்கிறது கிடையாது. பைபிள் அப்படி தானம்மா? பைபிள் எதுக்கு? பைபிள் தேவ வசனம் உனக்குள்ள எரியணும். அல்லேலூயா. முதலாவது உன் பலிபீடத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார், நான் ஆயிரக்கணக்கான வேத வசனங்களை ஜனங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் அது அவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தெரியணும் அவருடைய வசனம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கையில் பைபிளை வச்சிருக்கிறது இல்லை, பைபிளை முதல்ல வாசிங்க. பைபிளை முதல்ல சொல்லுங்க, பைபிளை முதல்ல நீங்கள் வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் பைபிள் சிலருக்கு வாசிக்க தெரியாதுன்னு உடனே சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு 3ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, என்ன வீட்டில் வருமே, அதனால் அந்த காலத்தில் என் பைபிள்லாம் எனக்கு புக்கே எதுவும் இல்லை, சும்மா போனோம். அப்புறம் என் பிள்ளைங்க வளர்ந்து வரும்பொழுதுலாம் எனக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு தியானத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே குருவானவர் சொன்னார், எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைபிள் நீங்கள் வாங்கணும். அப்போ அந்த சாமிகிட்ட போய் சொன்னேன், சாமி எனக்கு என்ன செய்ய தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது. உடனே அந்த குருவானவர் சொன்னார், ஏம்மா படிக்க தெரியாட்டான்னு பரவாயில்ல, கையில் வச்சுக்கோ, சும்மா திறந்து மட்டும் பாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த குருவானவர் சொன்னது திறந்து பார். நான் பைபிளை வாங்கணுன்னு மாலையாக அழுதேன். ஏன் தெரியுமா? நான் அந்த தியானத்தில் பார்க்குறேன், இம்புட்டோண்டு பிள்ளைலாம் எந்திரிச்சு என்ன செய்யுது, பைபிள் படிக்குது. நான் ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பைபிள் வாசிக்க தெரியலையே,
இதில் ஆனா எது ஆவண்ணா எதுன்னு எனக்கு தெரியலையே. நான் ரொம்ப வேதனையோடு ஆண்டவர்கிட்ட அழுதேன். கூட்டி கூட எனக்கு வாசிக்க தெரியலையே, ஒன்றுமே புரியலையே. நான் அழுது விட்டு அந்த பைபிளை திறந்த பொழுது அந்த எழுத்துக்கள் எனக்கு வாசிக்கும்படி தேவன் எனக்கு அருளை தந்தார். இன்னைக்கு பைபிளை முழுசும் படிச்சுட்டேன். 3 முறை இந்த வேதாகமத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் நான் பிறருக்கு முன்பாக அடுத்தவங்க எடுக்கிற முடி பைபிள் நினச்சிக்கிறேன், எடுத்து வாசிக்கிறேன். தம்பி, சும்மா பைபிளை தூக்குனா போதும்பா, பைபிளை பெரட்டினா போதும், கடவுள் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். இன்னைக்கு நம்ம பைபிள் எங்கே வச்சுருக்கிறோம்? ஓரமாக வச்சுருக்கோம். பக்கத்தில் கை கொடுத்துருங்க, உங்கள் வீட்டில் எப்போமெல்லாம் பைபிள் ஓரமாக கிடக்குதோ உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. வேதத்துக்கு முதலிடம் கொடுங்க. தேவனுடைய வசனத்துக்கு முதல் என்ன செய்யுங்க? முதலிடம் கொடுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு சாமி சொன்னார், யோவான் செய்தி தயவு செய்து வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு கேட்கிற யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஊன் உடல் எதுக்கும் சொல்லுங்க, இந்த சரீரம் எதுக்குமே, அம்மா கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உடல் எதுக்குமே என்ன செய்யாது, இந்த சரீரம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம உருவத்தை கொஞ்சம் லேசாக கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ உங்களுடைய உருவம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க? எப்படி இருந்திருப்பீங்க? அம்மா எப்படி இருந்திருப்பீங்க? அம்மா கண்ணாடியில் நம்ம இன்னைக்கு லேசாக ஒரு கற்பனை பண்ணி பார்த்தாலே அம்மா எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இங்கே எத்தனையோ ஹீரோயின்லாம் இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம முகத்தை நமக்கே பார்க்க ஐயமாக இருக்கு. என்னடா பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகத்தில் இந்த ஊனுடல் மாறிக்கொண்டே இருக்கும், சுருங்கி போயிடும். காற்றடித்த பையடா மாயவனார் செய்து வைத்த மட்பாண்டம். இது வெறும் மட்பாண்டம். ஒரு பலூன் காத்து போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுக்குள்ள யார் இருக்கான்னா, தேவன் ஆவியாக நமக்குள் அவருடைய உயிருள்ள வார்த்தை நமக்குள்ள செயலாற்றும் பொழுது நாம் ஜீவன் பெறுகிறோம். ஆமென் அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூறிய வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? அது வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன் உங்களை வசனத்தை படிங்கன்னு சொல்றோம்? ஏன் பைபிளை வாசிங்கன்னு சொல்றோம்? ஏன்னா பைபிளுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க வாசிக்கத்தான் உங்களுக்குள்ள ஜீவன் புறப்படும். கை தட்டுங்க. இல்லைன்னா நீங்க தூங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தான் உங்களுக்குள்ள கிரியை நடக்கும். வசனத்தை வாசிக்கும் போது தான் உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு தேவ பலன் வரும். பைபிளை வாசிக்கும் போது தான் வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கே கற்றுக்கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை படிக்கும் பொழுது நீங்கள் திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம் நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்துதர் பணி 10:44வது வசனம். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தைகளை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது என்ன வருமா? என்ன வரும்? பரிசுத்த ஆவியானவர் வருவார்.
சும்மா வெறும் வார்த்தையை பேசிட்டு போகிறேன். கப்பலில் போனேன், ஃப்ளைட்டில் போனேன், நான் கேஎஃப்சியில் போய் சிக்கன் சாப்பிட்டேன். இன்னைக்கு இதான் பிரசங்கம். பிரைஸ் எல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது அப்பா. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. சிலர் பாருங்க வந்தாங்கன்னா அவன் சொந்த சோக கதையாக பேசி முடிச்சிருந்தான். இன்னைக்கு பிரசங்க பீடம் அவிஞ்சு போய் கிடக்கு. அல்லேலூயா. பிரசங்க பீடம் எரிய வேண்டிய பீடம் என்ன செய்யுது? அவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாரும் ஒரு கிளவி சொல்லுது, கோயிலுக்கு வந்தால் நல்லா தூக்கம் வருது பிறகு, அதான் கோயிலே உட்காந்துருக்கேன். இங்கே யாரும் தூங்குறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாயத்தான்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ள என்ன வரும்? தேவ ஆவியானவர் வருவார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது பேதுரு பிரசங்கம் செய்தார். தேவனுடைய வார்த்தையை அவர் அறிவிக்க ஆரம்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவனுடைய வசனம் உங்களுக்குள் ஆண்டவரின் ஆவியானவரை கொண்டு வரும். அல்லேலூயா. அவ வசனத்தை அறிவிக்கும் போதுதான் யார் வருவா? வசனம் இருக்கிற இடத்துல தான் யார் இருப்பா? கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க அறிவிக்க, கடவுளுடைய வார்த்தை வெளிப்பட அங்க யார் வந்து சேர்வா? ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த சொந்த கதை, சோக கதை, நான் தொட்டேன், நான் பேசினேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இப்படியே இன்னைக்கு போய் நிறைய பேர் சொற்பொழிவா முடிச்சிருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் எனக்கு இந்த வியாதி குணமடைந்தது. நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு சொன்னீங்க திருப்பாடல் 30, நாங்கள் வசனத்தை தான் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். 30:2 படிங்க அப்படின்னு போயிட்டோம். அந்த அம்மா சொன்னாங்க, அந்த வசனத்தை நான் தொடர்ந்து டெய்லி சொன்னேன். இப்போ அந்த வசனம் மனப்பாடமாயிட்டு. அல்லேலூயா. திருப்பாடல் 30:2 படி அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். விளைவென்ன? என்னுடைய தூக்க முடியாத கரம் இன்னைக்கு நல்ல செயல்பட ஆரம்பித்து விட்டது. கை தட்டுங்க. அல்லேலூயா. உயர்த்த முடியாத என்னுடைய கை இன்னைக்கு நல்லா இருக்கு. டாக்டர் சொன்னார், உன் கையை நினைச்ச முடியாது, இதுக்கு மேலே தூக்க முடியாது. ஒருவேளை இப்படி கிடக்கிற கரத்தை இப்படி கொண்டு வந்துருக்குதாரோ, ஆனால் இன்னைக்கு என் கையை வச்சு எல்லா வேலையும் செய்ய முடியுது. பிரைஸ் தி லார்ட். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு அம்மா நடக்கவே முடியாமல் கொண்டு வந்து போட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். போன வாரம் சாட்சியம் வந்தமா சொன்னிச்சு, நடக்கவே முடியலங்க. டாக்டர்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் எப்படியோ வந்துட்டு பிரதர் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போனுச்சு. இரு உட்கார், ஜெபத்துக்கு வந்துட்டு இல்லை, புதன்கிழமை மாதா அவனுக்கு அற்புதம் செய்வாங்க, உட்கார். ஜெபத்தில் உட்கார்ந்தது, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க பலன் வந்தது. இன்னைக்கு நல்ல திடகாத்திரமா சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் உனக்குள் பற்றி எரியட்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பற்றி எரியணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள் பற்றி எரிவதாக. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க திருத்துதர் பணிகள் 8ஆம் அதிகாரம். திருத்துதர் பணிகள் 8ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசிங்க தயவு செய்து. பிரைஸ் தி லார்ட். 28வது வசனம் வாசிங்கப்பா. அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை தூய ஆவியானவர் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று கூடவே போ என்றார். இப்போ 35வது வசனத்தை படிங்க. 35வது வசனம் படிங்களேன். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இயேசுவை பற்றிய நற்செய்தி அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், நற்செய்தி தேவனுடைய வசனம்
ஆண்டவருடைய வார்த்தையை இந்த தேரில் போய் கொண்டிருந்த இந்த அந்த பிலிப்பு அந்த சாரி யாரு எத்தியோப்பிய அரசியின் நிதி அமைச்சர், பிரைஸ் தி லார்ட். அந்த மனுஷன் படிச்சு பார்க்குறான், அந்த நபர் படிக்கிறார், பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வசனம் உள்ள போன உடனே ஒரு மாற்றம் வந்து விடுகிறது. ஆமென். வசனம் உள்ள போன உடனே என்ன வருது? வாஞ்சை. வசனம் உள்ள வர வர என்ன வந்துடும்? வாஞ்சை வந்துடும். வசனம் உள்ள வரும்போது தான் மாற்றமே வரும். வசனம் உள்ள வரலன்னா மனமாற்றம் வருமா? சொல்லுங்க, மனமாற்றம் வருமா? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா வெளியவே நிற்க ஆசைப்படுறாங்க? இங்கே இல்லை, வெளியே நிற்கிறது வாசம். ஏன் உள்ள வந்தால் என்ன வந்துடும்? மனமாற்றம் வந்துடும். தெரியுது அவங்களுக்கு. ஒருத்தர் சொல்லுவார், பைபிளை எடுத்தா, பைபிள் படித்தா என்ன வந்துடும்? மனமாற்றம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், யார் பெற்ற பிள்ளையோ ஏதாவது சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது உங்களுடைய பலிபீடம் தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்கப்பா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது ஆன்மாவையும் ஆவியையும் என்ன செய்யும்? பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. பிரைஸ் தி லார்ட். எலும்பு, மூட்டு, மச்சை, உள்ளெண்ணம், வெளியெண்ணம் எல்லாத்தையும் சீர்தூக்கி. சரி, சூப்பர். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யும்? ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா சும்மா இருக்குமா? கை வச்சு சொல்லுங்க, சும்மா இருக்குமா? ஆண்டோடைய வார்த்தை சும்மா இருக்குமா? உங்கள் வீட்டில் பைபிளை வாசிங்க, உங்கள் குடும்பத்தில் பைபிளை வாசிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிளை வசனத்தை கொடுங்க, உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் தேவனுடைய வசனத்தை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி ஒரு சாட்சி சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், என்னுடைய சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. பைபிளை வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு சம்பவம் நடக்கும். என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் முதல்ல காலையில் எழுந்திரிச்சு பாட புஸ்தகம் படித்தோமா படிக்கல, எதை படிக்கணும்? ஒரே ஒரு வசனம் தான், ரொம்ப படிக்க வேண்டாம். ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்தை எங்கள் அப்பா என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒரு ஒயிட் கலர் போர்டு வாங்கி போட்டுப்பார். அந்த போர்டில் என்ன பண்ணணும்? எழுதி போடு. அந்த போர்டில் அந்த வசனத்தை எழுதிட்டு போகணும், ஸ்கூலுக்கு போகணும். சாயங்காலம் வந்த உடனே திரும்ப அந்த வசனத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். நைட்டு தூங்குறதுக்குள்ளே அந்த வசனத்தை எங்கள் அப்பாட்ட என்ன செய்யணும்? ஓப்பிச்சு காமிக்கணும், படித்து காமிக்கணும். இதே மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். டெய்லி படித்து 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 வரும் பொழுது இன்னைக்கு கல்லூரி பருவத்திலையும் நான் அதே காரியத்தை என்ன செய்கிறேன். விளைவு என்ன தெரியுமா? நான் போய் வேலை செய்கிற இடம் அட்டூழியம் நிறைந்த இடம். நாம் இருக்கிற இடம் ஒரு ஐடி ஃபீல்டு. என்னை சுற்றி இருக்கிறவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு எல்லாம், பப்பு மப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் என்னை எத்தனையோ பேர் அந்த மாதிரி காரியத்துக்கு அழைப்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், ஒன்றும் இல்லைப்பா, நீ கூப்பிடுறதுக்கு நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் நீ இந்த பைபிளை என்ன செஞ்சு வாசி. இந்த பைபிளை நீ வாசித்துரு. நீ சொல்கிறதுக்கு நான் ரெடி, ஆனால் நான் சொல்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? ரெடியாக. என்னை வந்து சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னை லவ் பண்ணு. நான் உன்னை என்ன செய்கிறேன்? லவ் பண்ணுறேன். நான் நீ சொல்லுவேன், உன்னை லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணல முடிவெடுக்க முடியும். முதல்ல என்ன செய்? இந்த பைபிளை மட்டும் வாசித்துரு. நீ வாசித்துரு. அந்த பைபிளை வாசிக்கிறதுக்கு அவர் முதல் கொடுக்குற கிஃப்டே பைபிள் தானா? நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க தெரில. ஆனால் தம்பி சொன்னார், நான் முதல்ல யாருக்கு பழகினாலும் அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்னது? பைபிள். விளைவு என்ன?
பப்பும் மப்புமா இருந்த அநேகர் இன்னைக்கு மனம் திரும்பி ஒரு ஜெப சேனையை நாங்கள் இருக்கிற இடத்துல உருவாக்கி வைத்திருக்கோம். ஜெபிக்கிறோம், ஆவியில நிரம்பி. பாவத்துக்கு இச்சைக்கு அடிமையான எத்தனையோ தங்கைமார் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் படித்த படிப்பு, நாங்கள் செய்கிற உத்தியோகத்தின் மூலம் ஒரு சின்ன ஒரு குழுவாக உருவாகி அநேகருக்கு வேதத்தை கொடுக்கிறோம். ஒரு நிறைய வேதத்தை எப்படியாவது இணையதளத்தின் மூலமாக எப்படிலாம் கொண்டு போகணுமோ அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கை தட்டுங்க பார்ப்போம். வசனம் மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வசனம் எதை கொண்டு வரும் சொல்லுங்க? வசனம் எதை கொண்டு வரும்? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் என்ன கொண்டு வரும்? பக்கத்தில் கை கூட சொல்லுங்கம்மா. உங்கள் வீட்டில் பைபிளை படிங்க, எங்கே உட்கார்ந்தாலும் படிங்க, எல்லா நேரமும் படிங்க. இப்போம்லாம் நீங்கள் முந்தியாவது பைபிள் வாசிக்கணும். இப்போம்லாம் ஆண்டோட நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் செல்ஃபோனை ஆன் பண்ணி பைபிள் ஆப்பே இருக்குது, இருக்காம்மா? நீங்கள் பேசாமல் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் அப்படின்னு வாசிக்கிட்டே இருக்கும், நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் 2 காரியம் செய்யணும் சொல்லுவேன். பைபிளையும் கையில் எடுத்துக்கோ, உனக்கு வாசிக்க தெரியுதோ இல்லையோ அந்த ஆப்பையும் ஆன் பண்ணி விடு. தெரியுமா உனக்கு? கேளு, பாரு, ரெண்டும் உள்ளே போகும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடிச்சிருங்க. முதல்ல உங்கள் பலிபடத்தில் தேவ வசனம் எரிய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எதை படிக்கணும்? நீங்கள் எதை படிக்கணும்? நான் என்னத்தெல்லாமோ படிக்கிறீங்க, எதை படிக்கலை? பைபிளை படிக்கணும். பைபிளை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் வாசிக்க வேண்டும். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன கடவுளுடைய வார்த்தை, உயிருள்ள அந்த வார்த்தை. சங்கீதம் திருப்பாடல் 119 அதிகாரம் 105வது வசனம் படிமா. 119 105. என் காலடிக்கு உம்முடைய வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. என் காலடிக்கு எது விளக்கா இருக்கணும்? இன்னைக்கு காலடிக்கு என்ன விளக்கு? இன்னைக்கு எங்க விளக்கு? பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அம்மா, என் காலடிக்கு என்ன இருக்கணும்? உன் வாக்கு. அப்ப அர்த்தம் என்ன? காலடிக்கு விளக்கு தேவனுடைய வசனம். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு விளக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உன் முன்னால் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நின்றுதுன்னா முதல்ல வசனத்தை அனுப்பு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் யோர்தான் ஆற்றில் ஞான ஸ்நானம் பெற்றாராமா? சத்தமா சொல்லுமா, பெற்றாராமா? நல்ல வாய் தெரிஞ்சல் பெற்றாரா? ஞான ஸ்நானம் பெற்ற உடனே இயேசு கரைக்கு வந்தார். வந்த உடனே வெண்புறா வந்தது, இறங்கி வந்தது. இவரை என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவுடைய சப்தம் கேட்கிறது. அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, உடனே அவருக்கு என்ன வந்துட்டு? சோதனை வந்துட்டு. பாலைவனத்துக்கு இயேசு கொண்டு போட்டாரா? உடனே 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்றார். 40 நாள் அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனே சாத்தான் வந்து இயேசுவை என்ன செய்தான்? சொல்லுங்க, சாத்தான் இயேசுவை. பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. இயேசுவே சோதிச்சான்னா ஒன்றும் விடுவானா? ஜப கூட்டத்துக்கு வந்தவொன்னா அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் முடிஞ்சு வெளியே போகிறதுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கு. அல்லேலூயா. நல்லா இருக்க வீட்டுக்காருக்கு உடம்புக்கு சரியில்லாம போகுது, தொழில் சில பிரச்சனையை உண்டாக்குது, என்னெல்லாமோ வருது. இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் சில நம்மளும் பாடுறோம், தெரிஞ்சு பாடுறீங்களா தெரியாம பாடுறோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள். அப்படியே அப்புறம் என்ன ஆகும்? பாலைவனத்துக்கு போகணும். யோர்தான் நதிக்கரை முடிஞ்சவொடனே நீ எங்கே தான் போகணும்? பாலைவனத்துக்கு தான் போகணும். நேராக போய் பீஸா சாப்பிட முடியாது, பர்கர் சாப்பிட முடியாது. நேராக எங்கே போக சொல்லுமா? நேர பாலைவனம் உனக்கு ரெடியா இருக்கு. அல்லேலூயா. இயேசு பாலைவனத்துக்கு கொண்டு போகப்பட்டார்.
40 நாள் உபவாசம் முடிந்த உடனே சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. யாரால சோதிக்கப்பட்டார் சொல்லுங்க, யாரால சோதிக்கப்பட்டார்? இப்ப பைபிள் சொல்லுகிறது சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டார். இயேசு சோதனையில ஜெயித்தார். ஜெயித்தாரா? அல்லேலூயா. இப்ப நீங்க முதல் காரியம் கல்லை எடுத்து சொல்லுங்க, கல்லை எடுத்து அப்பமாக மாற்றும். இயேசு என்ன பண்ணாரு? சாத்தானை எப்படி ஜெயித்தாரு? அம்மா சொல்லுங்க, சாத்தானை எப்படி ஜெயித்தாரு? இயேசு ஒரு உட்காந்து யோசனை பண்ணி ஒரு டியூஷன் சென்டர்லாம் போய் இல்லை ஃபோன் பண்ணி, அப்பா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குப்பா, எதா பண்ணலாமாப்பா அப்படின்னு யார்ட்டையும் ஆலோசனை கேட்டாரா? பக்கத்தில் கை சொல்லுங்க, சோதனை ஜெயிக்கணும்னா, பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா வசனம் இருக்கணும். என்ன இருக்கணும் உனக்குள்ள? சாத்தாவன் முன்னால பிரச்சனையை கொண்டு போது உன் இருதயத்தில் என்ன இருக்கணும்? தேவனுடைய வசனம் இருக்கணும். மனிதன் அப்பத்தினால் அல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற எங்க இருக்குது? இணை சட்டம் படி 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிமா. இணை சட்டம் 8:3 படிமா சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். கல்லை எடுத்து அப்பமாக்குன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இங்க வா. உடனே உட்கார்ந்து யோசிச்சுட்டுலாம் இருக்கல. என்ன வந்துச்சு? ஏசு என்னங்க பண்ணாரு? பைபிள்ல என்ன இருக்கு தெரியுமா? ஏற்கனவே இருக்குப்பா. ஏற்கனவே ஆண்டவர் எழுதிட்டார். என்னது? மனிதன் அப்பத்தினால் அல்ல, கடவுளுடைய வார்த்தையினால் உயிர் வாழ்வார். கை தட்டுங்க பாப்போம். இயேசு என்ன பண்ணாரு? ஒரு புது டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தல. எதை தான் பயன்படுத்தினாரு? வசனம். ஆண்டவர் போய் புது யுக்தியெல்லாம் கையாளல. அவருக்கு தெரியும். அவர் என்னங்க படிச்சாரு? இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, பக்கத்தில் கை பிடிச்சுக்கோங்க. இறைமகன் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தேவனுடைய வசனத்தை கற்றார். கற்றுக் கொடுத்தது யாரு? மாதா. மாதா பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? நல்லா கவனிச்சு பாருங்களேன். யூத பெண்கள் பிள்ளைகளை கர்ப்பத்தில் இருக்கும்போதே படிக்கிற முதல் புஸ்தகம் என்னது? நீங்களாம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு என்ன படிச்சு கொடுக்காங்க? எல்லா யூடியூப்பும் என்னெல்லாம் கேவலம் இருக்கோ அத்தனையும் உள்ளே இருக்கிற பிள்ளையும் கேதர் பண்ணுது. தப்பா எடுத்துக்கலாங்க. நீங்கள் கர்ப்பஸ்திரிகளாக குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறவங்க கூட வயிற்றில் இருக்கிற பிள்ளைய தூக்கி சம்மந்துட்டு பைபிள் படிக்கணும்னா படிக்க மாட்டாங்க. ஆனால் யூத பெண்கள் முதல்ல படிக்கிறது என்னது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மறைநூல். இன்றைக்கெல்லாம் நமக்கு பைபிள் பிரிண்ட் ஆகி அது போக இன்டர்நெட்டில் வந்துட்டு. ஆனால் அன்னைக்கு பைபிள் நினைச்சணும், எழுதப்படணும். வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் கையால் எழுதப்படணும். யூத ரபிமார் எழுதும் பொழுது தேவன் ரபி சரி கடவுள் ஆண்டவர் சொல்றோம்ல, யெகோவா அப்படின்னு எழுதணும்னா ஒவ்வொருத்தருக்கும் போய் கையை நினைச்சுவாங்களாம், கழுவிட்டு தான் வந்து எழுதுவாங்களாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு பைபிள் இடுக்குக்குள்ள இருக்கு. சிலர் காலுக்கு கீழே சொல்லுங்க வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. பைபிளெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, நல்ல மடியில் வச்சுக்கோங்க. கீழே வைக்கக்கூடாது, கொஞ்சம் மடியில் வச்சுக்கோங்க. பைபிள்லாம் எடுத்து வாசிக்கும்போது நல்லா முக்காடெல்லாம் போட்டு வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பைபிள்லாம் அங்கங்கே தூக்கி போடாதீங்க. வேத வசனத்தை கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. அல்லேலூயா. சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் நீங்கள் பிறகு படிச்சுக்கோங்க. தயவு செய்து நான் பிறகு அந்த வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பித்து முடிக்கிறேன். நீங்கள் இணை சட்டம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. இப்போ இயேசு சாமி எல்லா இடத்திலும் காண்பித்தது என்னதுன்னா, 2வது சோதனையில் இணை சட்டம் 6:16. இணை சட்டம் 6:16. மேலிருந்து கீழே குதியும், வானதூதர்கள் உண்மை காப்பாற்றுவார்கள். உடனே இயேசு என்ன சொன்னாரு? இணை சட்டம் 6:16 படிமா.
அவ்வளோதான். உனக்கு என்ன செய்யாத, கடவுளை என்ன செய்யாத, சோதிக்காத. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் உட்கார்ந்து எதுவும் பெரிய, திரும்ப சொல்கிறேன், உன் பிரச்சனையை சமாளிக்கணும் உனக்குள்ள பைபிள் வசனம், தேவனுடைய வசனம் உள்ளே இருக்கணும். முன்னால் பெரிய பிரச்சனை இருக்கா, வசனத்தை சொல்லு. சரி, மூன்றாவது, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இணை சட்டம் 6:13. பிரைஸ் தி லார்ட். மூணுமே எதுலேருந்து எடுத்தாரு? மூணுமே பைபிள், அவருடைய இறைவனுடைய வசனம், கடவுளை வார்த்தை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பலன் அடையணும்னா, நீங்கள் திடம் அடையணும்னா, நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வசனம் தெரியணும். இல்லைன்னா என்ன சாத்தான் என்ன சொல்லுவான், நாண்டுட்டு சாவு. எங்க சொல்லுங்க, சில சொல்கிறாங்க, என் காதில் எப்பவும் கேட்கு, சாவு சாவு, செத்துரு செத்துரு செத்துரு. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் என்ன சொல்கிறான், செத்துரு, எங்கேயாவது போயிரு, இதான் கேட்கும். ஆனால் வசனம் உள்ள இருந்துச்சுன்னா, பிரதர் உங்களை பற்றி இப்படி அவமானம் பேசுகிறாங்களாம். வசனம் இருந்தா சொல்லுவோம், மத்தேயு 5:10 வசனம் உள்ளே இருக்கும். என்ன இருக்கும்? உங்களை பற்றி இல்லாத பொருளாக சொல்லும் பொழுது நீங்கள் பேரு வகை கொள்ளுங்கள், அக்களியுங்கள். உங்களை பற்றி சபிக்கிறாங்க, உடனே வசனம் இருக்கும். என்ன இருக்கும்? சபிக்கிறாங்களா, நல்லா சபிக்கணும், கூட 2 நல்லா போட்டு சபிக்கட்டுமே. ஏன் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளே இருக்கிற வசனம் என்ன சொல்லும்? உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, துன்புறுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது எப்போ வரும்னா, உள்ள வசனம் இருந்தால், சட்டியில் இருந்தால் ஆகப்பையில் வரும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிடுவோம், கண்களை மூடும். தேவனே, நம்முடைய வசனம் என் இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் அபிஷேகம் எனக்கு வேணும். நம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்பும். கைகளை உயர்த்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள். கடவுளுடைய வசனம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க ஒரு கர்ப்பப்பையில் கட்டியோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நெஞ்சில் இடது மார்பகத்தில் சிறு சிறு கட்டிகள் அப்படி அமைக்கி பார்க்கும்போது சார் உங்களுக்கே சில சந்தேகத்தோடு வந்திருக்கீங்க. ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில பொருளாதார பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்குது. பொருளாதார பிரச்சனைகள் ஆட்டி படைக்குது. என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு மிக மனம் நொந்து போய் பொருளாதார பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒரு 6 குடும்பங்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். 2 கைகளை சிரசில் வைத்து சொல்லுங்க, இயேசுவின் வார்த்தை உயிருள்ளது, கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, இயேசுவின் வார்த்தை என் உடல் முழுவதும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா பலவீனத்திலிருந்தும் எல்லா வியாதியிலிருந்தும் நான் விடுதலை அடைகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? முதலாவது தேவனுடைய வசனம். கடனா உடனே சொல்லுங்க, நான் கடன் கொடுப்பேன். கடன் இது நடக்குமா? நடக்கும். எப்போ சொல்லுங்க, எப்போ? உங்க பலம் இல்லைங்க, தேவனுடைய வசனத்தை நம்புங்க. வசனத்தை நம்புங்க. எதிரானவர்களாக இருக்கட்டும், எள்ளி நகையாடுகிறவர்களாக இருக்கட்டும், வசனத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறரை தூக்கி நிறுத்துகிறவர்களாக, பிறருக்கு அள்ளி கொடுக்கிறவர்களாக உங்கள் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொடுத்துருங்க, இருக்கிறதெல்லாம் கொடுத்து பாருங்க. உங்களை இருக்கிற ஒன்றுமே குறையாதுங்க, நான் தைரியமாக சொல்கிறேங்க. ஏன்னா
வேதத்தை ஒருத்தன் நம்பிட்டானா, விசுவசித்து விட்டால் அதுக்கப்புறம் அவன் ஊற்றுக்கண்களாக இருப்பானே தவிர அவன் பாலுங்கணராக இருக்க மாட்டான். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வசனத்தை படிச்சுட்டு மட்டும் போயிடக்கூடாதுன்னு, யோவான் 5:39 வசனம் படிக்கிறீங்களாப்பா? மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி ஆராய்ந்து பார்க்கிறவர்களே, அந்த மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. அல்லேலூயா. அப்போ மறைநூல் என்ன செய்யணும்னா, வேதத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கிற நீங்கள் என்ன செய்யணுமா, அன்னைக்கு துருவி ஆராய்ந்தாங்களாம். அது அவங்க ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் துருவி ஆராயிறாங்க. எதுக்கு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நாங்கள் ரட்சிக்கப்படல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லை 2-3 வசனத்தை மட்டும் துருவி ஆராய்ந்து படித்து சிலர் நினச்சிவாங்க வீட்டுக்கு வருவாங்க. நான் அப்போ தான் இந்த ரூமில் உட்காந்துருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்தார். ஒருவேளை அந்த இடத்த பார்க்க வந்திருப்பார் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்னே அப்படின்ட்டு போயிட்டார். ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாதுன்னு அவர் நினச்சிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அவர் தான் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம். சில பேர் தங்களை தாங்களே இப்படி துருவி ஆராய்ந்து பார்த்துருப்பாங்க. என்ன? அல்லேலூயா. நீங்கள் புறவினத்தார், நாங்கள்லாம் பரலோகத்துக்கு உரியவங்க. நீங்கள் சிலை வழிபாட்டுக்காரங்க சொல்லுங்கள். இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்ல, சில நேரத்தில் யூடியூப்பில் போடுவோம்ல, சிலர்லாம் போடுவாங்க கமெண்ட், நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்? அவங்க அப்படியே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஆராய்ந்து படியுங்கள். அல்லேலூயா. எதுக்கு? ஆண்டவரே, இன்னமும் நான் உன்னை எப்படியெல்லாம் நேசிக்கணும், இன்னும் எனக்கு என்னெல்லாம் மனமாற்றம் தேவை. இதை தான் நீங்கள் திருத்துதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் படித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டு மறைநூலுடன் ஒத்து போயுள்ளதா என ஆராய்ந்து வந்தார்கள். எப்படி வந்தாங்க? யாரோ சொன்னதெல்லாம் அவங்க நம்பலை. பிரைஸ் தி லார்ட். கட்டுக்கதையெல்லாம் என்ன செய்யல, நம்பலை. என்ன பண்ணாங்க? அவங்க வேதத்தோட என்ன செஞ்சாங்க, இது இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல குரலை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வேதத்தை வாசிக்கிறவங்க என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கிறோன்னு படக்கூடாது, தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். சிலதில் இருக்காங்க பாருங்க, சிலர் முன்னையும் படிக்க மாட்டான், பின்னையும் படிக்க மாட்டான், ஊடையில் உள்ளதை உருவிட்டு வந்து நிற்பான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு தெரியுமா? ஏய் நில்லு, படி. முதல்ல ஒழுங்கா பைபிளை படி. பக்கத்தில் கை குடிச்சலுங்க. அறவேக்காடுகள் நிறைய இருக்குது. நிறைய என்னது இருக்கு? உங்களை சொத்தி அறவேக்காடு. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட நிறைய சபைகள் மூடிட்டு போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் கடைசி வரை நிற்க போகிறது கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் என்ன வேணாலும் புரட்சி பண்ணி பார்க்கட்டும், ஆதி திருச்சபை, தொடக்க திருச்சபை, ஆண்டவர் உருவாக்கின திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பாருங்களேன், ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த சபை இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின திருச்சபையில் இருக்கக்கூடிய நமக்கும் ஆனால் ஒன்று தெரியும். ஒன்று தெரியுமா? சொல்லுங்கள். பக்கத்தில்
திருச்சபையில் தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பைபிள் தெரியணும். என்ன தெரியணும்? வேதம் தெரியணும். வேதத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியவில்லை. அறியாதவன். அப்போ பைபிளை படித்து ஆராய்ந்து பார். யாராவது கோயிலில் வந்து நீ எதையாவது செஞ்சிட்ருக்க, நிப்பாட்டு, தெரியணும். பிரைஸ் தி லார்ட். 7 மெழுகுதிரி பொறுத்துனா எல்லாம் சரியாக போயிருமா? சொல்லுமா, சரியாக போயிருமா? 13 மெழுகுதிரி பொறுத்துனா சரியாக போயிருமா? போயிருமாம்மா? வீடு ஃபுல்லாக உப்பை தூக்கி போட்டோம்னா சரியாக போயிருமா? சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது சொன்னால் முதல்ல அங்கே வா, பைபிளை எடுத்து காமி. வசனத்தோடு ஆராய்ந்து பார்க்கணும். எதையாவது செய்யணும்னு அதை செஞ்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் வசனம் இருக்குது. திருச்சபைக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, திருச்சபைக்குன்னு அணுகுமுறை இருக்குது. அல்லேலூயா. அதோட ஒத்து போகுதா ஆராய்ந்து பார்த்தார்களாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க? பண்புள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து மனித மாண்பை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எதை காத்துக்கணும்? சில பேர் வேதத்தை ரொம்ப படித்து என்ன பித்து பிடிச்சி போய் இலையுது. எப்படி? பிரதர் பிரைஸ் தி லார்ட். இது வந்து முத்தி போச்சுன்னு அர்த்தம். சீக்கிரம் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். ஒருத்தர் சொல்கிறார், என் பொண்டாட்டி ஏன்டே சிரிக்க மாட்டாக்காயா, ஒரு வாண்டை எங்கே சிரிக்க போகிறா? ஏன் ஒரு அம்மா ஒருத்தர் பைபிள் படிச்சுட்டாராம். படிச்சுட்டு விலை ஒன்று மனைவி பார்த்து சகோதரியங்காரு. அந்த அம்மா சொல்லுது, ஏயா இவன் சபைக்கு தொலைஞ்சு போகிறதுக்கு சகோதரியே என்னை கூப்பிட்றான், நான் பொண்டாட்டி ஐயா. சில இது இப்படி ஆயிடுது. சிலது கொஞ்சம் ஓவராக பைபிள் படித்தவன் என்ன ஆயிடுது? பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, திருமணம் முடிந்தவன் திருமணம் முடியாதவனை போல இருக்கட்டும்னு பொண்டாட்டி ஓரமாக வச்சுட்டான். சில பேர் வீட்டுக்காரு எங்கள் பக்கத்தில் வரல, பக்கத்தில் வரக்கூடாது, பைபிளில் சொல்லியிருக்கு. இப்படிலாம் இருக்குதா? குருட்டு பயல்களா, திருட்டு பயல்களாக இப்படி இருக்கக்கூடாது. என்ன ஒழுங்கா படி. வீட்டுக்காரெல்லாம் பைபிள் படிக்கிறியா? வீட்டுக்காரர் ஓரமாக இருக்குன்னு போட்டிருக்கா? மனைவியை பார்த்து சகோதரின்னு சொல்லணும்னு போட்டிருக்கா? சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிடாம எவனோ கிறுக்கு பைய சொல்கிறதெல்லாம் என்ன செய்கிறது? எடுத்துகிட்டு வர்றது இல்லை. பைபிளை ஆராய்ந்து படி. ஆராய்ந்து படித்தாதான் உனக்கு அந்த ஆராய்ந்து படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். கணவன் மனைவி அன்பா இருக்கணும். ஒழுக்கக்கேடு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? திருமண பந்தத்தில் என்ன இருக்கக்கூடாது? சீர்கேடும் ஒழுக்கக்கேடு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஆராய்ந்து படிக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்? மூணாவது திருப்பாடல் சங்கீதம் 119 147 119 147 படிக்கிறியாப்பா? படிமா. 119 147 வைகரையில் உம்மிடம் வந்து உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கிறேன். 148 உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு ஜாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். அப்போ மூணாவது என்ன இருக்குன்னா, முதல்ல வாசி, ரெண்டாவது ஆராய்ந்து பார், மூணாவது அதை தியானம் செய்ய வேண்டும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? முத வேதத்தை நான் தியானிக்கணும். மாடு என்ன செய்யும் சொல்லுங்க? மாடு மேய்மாமா? மாடு மேய்மா? புல்ல மேயுதில்ல, மேய்ஞ்சிட்டு என்ன செய்யுது? அது அசைப்போடுது. அதை மாதிரி என்ன செய்யும்? கடவுளுடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும்? அப்படியே தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது அசைப்போடணும். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட்.
சத்தம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8 படிக்கீங்களா? யோசுவா 1 திடமும் உறுதியும் கொண்டு கடைபிடிப்பதில் கவனமாயிரு. யாதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்போதுதான் செல்லுமிடமெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னால் இருந்து அகற்றாதே. இரவும் பகலும் இதை தியானம் செய்து எழுதியுள்ளதை கடைபிடிப்பதில் அப்போ நீ செல்லுமிடம் வெற்றி பெறுவாய், எல்லாத்திலும் நலமாக இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அப்போ ராத்திரியும் பகல் என்ன பண்ணணும்? 3வது கடவுளுடைய வசனத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. நோயில் கவனிக்கிங்களா? பிரைஸ் தி லார்ட். வியாதி வந்துட்டா, பலவீனம் வந்துட்டா, இயேசுடைய அற்புதங்களை தியானிங்க. ஆண்டவரே 12 ஆண்டுகள் உதிர்ப்போக்கினால் பெற்ற அந்த பெண்ணை நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவள் உன்னுடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகம், நானும் சுகமடைவேன். கஷ்டத்தில் இருக்கீங்களா? பேதுருவுடைய படகு ஒன்றுமில்லாமல் இருந்துச்சு. சாமி, இதோ என்னுடைய படகையும் நீர் என்ன செய்யும்? வந்து ஆசீர்வதியும். பைபிளில் படித்தாதாங்க தியானிக்க முடியும். படி, ஆராய்ந்து பார். 3வது தியானி. அல்லேலூயா. 4வது சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் திருப்பாடல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். 19:10 படிக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 19:10 அவை பொன்னிலும் தேனிலும் தேன் அடையினின்றும் தெளி தேனிலும். கை தட்டுங்க பாப்போம். கடவுளோட வார்த்தை எப்படிப்பட்டது? தேனிலும் இனிமையானது. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டோட வசனம் தேனிலும். அப்போ அந்த வசனம் என்ன செய்யணும்னா, பிரைஸ் தி லார்ட். 16ஆம் வசனம் எரேமியா 15:16 நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. போட்டிருக்கா? எரேமியா 15:16. அப்போ 4வது என்ன பண்ணணும்? முதல்ல வாசி, 2வது ஆராய்ந்து பாரு, 3வது தியானம் செய்யு, 4வது வசனத்தை உன் சத்துவமாக மாற்றிக்கொள். அல்லேலூயா. அது உன்னுடைய ஆகாரமாக, அது உன் உணவாக மாறும்போது என்ன பண்ணணும்? அது உன் பலனாக மாறும். வசனம் எனக்கு என்னவா மாறும்? பலனாக மாறும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய பலிபடம் எப்போது எரியணும்னா அங்கே என்ன இருக்கணும்? தேவனுடைய வசனம். வசனத்தை முதல்ல வாசி, 2வது ஆராய்ந்து பாரு, 3வது தியானம் செய்யி, 4வது அதை சாப்பிடு. அல்லேலூயா. அவருடைய வசனம் எனக்கு ஜீவனாக, அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யும். என் எலும்புகள் நலமடையும், என் நரம்புகள் நலமடையும், என் உடலெல்லாம் தேவ பலன் இறங்கும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் நல்ல சேர்ந்து பாடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒரு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. 40 நாள் இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போயிடும். ஜேம்ஸ் பிரதர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அங்கே குழுவுக்கு வாங்கம்மா, வந்து ஒரு நாள் நைட்டு அங்கே தங்கி இருந்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதமே தங்கி இருந்துட்டு மாதமே 25 நாளைக்குள்ள எனக்கு குழந்தை கருவு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம்
திடீர்னு 5ஆம் மாதத்தில் தைராய்டுன்னு சொன்னாங்க. அப்போ பிரதர் சொன்னாங்க, அப்படிலாம் எதுவும் இருக்காது, உங்களுக்கு மறுநேரம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி அதில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு கடைசியில் திடீர்னு அவளுக்கு 9ஆம் மாதம் தண்ணி சத்து இல்லாமல் போயிட்டு, அப்போ 202 கிலோ இருந்து 2800 இருந்த குழந்த குறைஞ்சிட்டும் தண்ணி சத்தில் அப்படின்னு சொன்னாங்க சூப்பர் ஸ்கேனில். உடனே போய் அவங்க மறுநாளே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது குழந்த 3 கிலோ இருந்து, அப்போ பிரதர் சொன்னாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, குழந்த நான் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி குழந்த 3 கிலோ இருந்து. இது ஏசப்பா நம்முடைய வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராய்க்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் தமது வசனத்தை வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து ஆராய்ந்து தியானித்து அதை உட்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வு எல்லா தீமையிலிருந்தும் விடுதலையையும் நீங்கள் பிறருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மாறுகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுவோம், 2 கைகளை சிரசில் வைப்போம், ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரின் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் சிரசிலே கைகளை வைத்து இவர்கள் உம்முடைய வசன அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். அப்பா, இதோ வார்த்தை மனு உருவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தையான கடவுள் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, நீர் எங்களோடு தங்குகிற கடவுள், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள், நீர் எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் அற்புதங்களால் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற கடவுளாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர், கவலை, வேதனை, பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைந்து இவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிற்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமடையும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் ஆண்டவர் நீர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய உடலிலே எந்த வலி, வேதனை, கட்டி, தளர்ச்சிகள், சோர்வுகள், செயல்படாத எந்த உறுப்புகளாக இருந்தாலும் அவற்றின் மீது உம்முடைய வல்லமை அனுப்பி நீர் விடுதலை கொடுத்து நீர்களை சௌக்கியப்படுத்துவதற்காக நன்றி. கணவரை, ஆண்டவரை, மனைவிக்கு இடையில் குழப்பத்தை உருவாக்குகிற தீமைகள் அகற்றப்படட்டும். குடி நோயாளிகளுக்கு காரணமாக தீமைகள் அகற்றப்படட்டும். வறுமைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், தொழிலில்லாத சூழ்நிலைகள் மாறும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை பொருளாதாரத்தில் உயர்த்தும், ஆசீர்வாதத்தில் உயர்த்தும், நன்மைகளால் நிரப்பும், தடைகள் அகலட்டும், ஆசியின் பாதைகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.